கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவாவை தனக்காய் தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மோசேயோடு இருந்த தேவன் யோசுவாவோடும் கூட இருந்தார். இப்பொழுது நம்மோடும் கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய தேவ வசனம் நம் வாயை விட்டு பிரியாமல் நம்மை காத்துக்கொள்ளுவோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து நாம் பாக்கியவான் என்ற பெயரை பெறுவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா ஆமென் என்றும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையால் எங்களை உயிர்ப்பியும், எங்களை தேற்றும், எங்களை அரவணைங்க அப்பா. வேண்டிய கிருபைகளை இன்னும் அதிகமாய் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். உமக்காய் வாழ கிருபை தாரும் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் உடைய அன்பை விட்டு பிரியாமல் இருக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும். பரிசுத்தின் மேல் பரிசுத்த அடைய கிருபை தாரும். அநேக ஆத்துமாக்களை நாங்கள் மண்டையில் கொண்டு வருகிறவர்களாய் எங்களை மாற்றோம். நாங்களும் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த நாட்களில் அநேகருக்கு பிரயோஜனமாய் நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். உடைய திருக்கரத்திலே பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.